Hi guys, welcome back to my channel. என் பேர் பிரபா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ் பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இ-காமர்ஸ் பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அமேசானாக இருக்கட்டும் இல்லை ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், அதில் நம்மளுக்கு ஒரு செல்லர் அக்கௌண்ட் வேணும். இப்போ நம்ம அமேசான் ஃப்ளிப்கார்ட் ஆப்பை நம்ம ஃபோனில் வச்சுருப்போம். அதிலேயே ஸ்டார்ட் செல்லிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். மேனேஜர் ஒரு செல்லர் அக்கௌண்ட்டில் போனீங்கன்னா ஸ்டார்ட் செல்லிங் இருக்கும். அதில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கேட்குறது ஜிஎஸ்டி நம்பர் தான் கேட்கும். ஏன்னா நம்ம இ-காமர்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஎஸ்டி நம்பர் தேவை. ஜிஎஸ்டி நம்பர் இருந்தால் தான் நம்ம அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் செல் பண்ணலாம். இப்போ நம்ம ஜிஎஸ்டி நம்பர் எப்படி வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி போர்ட்டலில் போய்ட்டு நீங்கள் உங்களோட ஷாப் அட்ரஸ் இல்லை உங்களோட வீட்டு அட்ரஸ் கூட வச்சு வாங்கலாம். ஓனர்ஸாக இருந்தால் நீங்கள் வீட்டு அட்ரஸ் கூட வச்சு வாங்கலாம். உங்களோட ஷாப் அட்ரஸ், அப்புறம் உங்களோட ஷாப் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்ற அட்ரஸ் ப்ரூஃப், அது மட்டும் இல்லாமல் உங்கள் கம்பெனி நேம் இல்லை உங்கள் கடை நேம் வச்சு நீங்கள் ஜிஎஸ்டிக்கு அப்ளை பண்ணி வாங்கலாம். ஜிஎஸ்டி அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு மினிமம் ஒரு 1 மந்த் இருந்தால் போதும். 1 மந்த்லேயே நம்ம ஜிஎஸ்டி வாங்கிக்கலாம். உங்களுக்கு பண்ண தெரில அப்படின்னா நீங்கள் ஆடிட்டர் மூலியமாக கூட நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர் வாங்கிக்கலாம். ஓகே, ஜிஎஸ்டி வாங்கிட்டீங்கன்னா அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் ஜிஎஸ்டி நம்பர், ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட். இப்போ நீங்கள் ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க அப்படின்னா இதில் இருக்க ஜிஎஸ்டி நம்பரை நீங்கள் அமேசானில் போட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு அமேசானில் செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம் ஈஸியாக. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ப்ராடக்டை ஆட் பண்ணணும். ஆட் யுவர் ப்ராடக்ட்டில் போயிட்டு நீங்கள் எந்தமாரி ப்ராடக்ட் செல் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த கேட்டகரி சூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ப்ராடக்டை லிஸ்டிங் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுட் ப்ராடக்ட் செல் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். ஏன்னா எந்தெந்த கேட்டகரியில் உங்களோட ப்ராடக்ட் இருக்கோ அந்தந்த கேட்டகரிக்கு சில அப்ரூவல் வாங்க வேண்டியது இருக்கும். இப்போ ஃபுட் ஐட்டம்ன்றனால நீங்கள் எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். இதே நீங்கள் காஸ்மெட்டிக்காக இருக்கட்டும் இல்லை ஸ்கின் கேர் ப்ராடக்டாக இருக்கணும்னா நீங்கள் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் லைசன்ஸ் வாங்கணும். அப்புறம் கெமிக்கலுக்கெல்லாம் எம்எஸ்டிஎஸ் சர்டிஃபிகேட், அப்புறம் மற்ற ப்ராடக்ட்டுக்கு சில அப்ரூவல்ஸ், இப்போ சீட்ஸ்லாம் விற்கிறாங்க அப்படின்னா அதுக்கான அப்ரூவல் வாங்கிட்டு நீங்கள் உங்கள் ப்ராடக்டை அமேசானில் லிஸ்டிங் பண்ணலாம். இப்போ நம்மளோட ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா சோப்பு. ஸோ நம்ம ரெயின் நேச்சுரல்ஸ்லேருந்து நீம் சோப்பு. நம்மளுக்கு பேக்கிங்கு அப்புறம் சோப்போட குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்குது. இருந்தாலும் இதை நம்ம அமேசானில் லிஸ்டிங் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கான லைசன்ஸ் நம்ம வாங்கலை. ஸோ அது அப்படியே லைசன்ஸ் வாங்காமல் தான் இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா டிஃபார்ம் படித்த ஆள் தேடிட்டுருக்கேன், கிடைக்கல. இன்னொன்று நம்ம கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. நம்ம டிஃபார்ம் படித்த ஆள் இருந்தால் நம்ம ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் லைசன்ஸுக்கு நம்ம அப்ளை பண்ணி நம்ம இதை அமேசானில் செல் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இது லோக்கல் சேல்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட்டு நான் என்ன லான்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்மளோட முல்தானி மெட்டி பவுட்ரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 100 கிராம் பேக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நான் மேனுஃபேக்சரிங் லைசன்ஸ் இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் காஸ்மெட்டிக் லைசன்ஸ் இல்லாமல் இது நம்ம லிஸ்டிங் பண்ணியிருக்கோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பியூர் முல்தானி மட்டி. அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம காஸ்மெட்டிக் பெனிஃபிட்ஸ் எதுவுமே நம்ம கிளைம் பண்ணல. இது ரா ஃபார்மாக இருக்கிறதுனால நம்ம லிஸ்டிங் பண்ணிட்டோம். உங்களுக்கு வேணும்னா லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸ்கின் கேர் ப்ராடக்ட், ஹேர் கேர் ப்ராடக்ட் இந்தமாரி வேணும்னா உங்களுக்கு ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால் நீங்கள் அமேசானில் செல் பண்ணலாம். நீங்கள் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் தேவை. நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மாதிரியான பொருள் செல் பண்ணுறீங்களோ அதுக்கான லைசன்ஸ் தேவை. ஃபுட் ப்ராடக்ட்டுக்கு எஃப்எஸ்எஸ்ஐ, அப்புறம் காஸ்மெட்டிக்கு காஸ்மெட்டிக் லைசன்ஸ், அதுக்கப்புறம் சீட்ஸுக்கு கெமிக்கலுக்கு நிறையா இருக்குது. அதை வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக நீங்கள் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னொன்று என்ன இதில் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது லோ பட்ஜெட்லேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 30,000 இருந்தாலே போதும் நம்ம இ-காமர்ஸில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அமேசானில் நீங்கள் ஆடைய ப்ராடக்ட்டில் நீங்கள் உங்கள் ப்ராடக்டோட டீட்டெயில்ஸு, வெயிட்டு, அப்புறம் அதோட A to Z டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் ப்ராடக்டை லிஸ்டிங் பண்ணுறதுக்கு சப்மிட் பண்ணிடலாம். அவங்க அமேசான் டீம் பார்த்துட்டு உங்களுக்கு அப்ரூவல் ஓகே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் ப்ராடக்ட் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் இதை வாட்ஸ்அப் மூலியமாகவோ இல்லை சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஷேர் பண்ணி நீங்கள் ஆர்டர்ஸ் வாங்கலாம். இதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் எப்படி நீங்கள் இதை ஷிப் பண்ணுறது, அதுக்கப்புறம் அமேசான் எப்படி டெலிவரி பண்ணணும் அப்படின்ற இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நான் என்ன நினச்சேன்னா நம்ம அமேசானில் செல்லர் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிட்டோம்.
நம்ம வந்து ஆர்டர் வந்தோடனே அமேசானே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அமேசான்லேருந்து நம்மளுக்கு பேக்கிங் மெட்டீரியல், பிரிண்டர்லாம் கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் சுத்த பொய். அமேசான்லேருந்து அந்தமாரி எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. நீங்களே தான் உங்கள் ப்ராடக்ட்டை பேக் பண்ணணும். ஸ்டிக்கர் வந்து லேபிள் பிரிண்ட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி உங்கள் ப்ராடக்ட்டை அமேசானுக்கு ரெடியாக வச்சிடணும் பிக்கப்புக்கு. அவங்க வந்து பிக்கப் பண்ணிட்டு போவாங்க. உங்களுக்கு வந்து அமேசான் பிக்கப் லொக்கேஷன் நீங்கள் வந்து உங்கள் ஷாப் அட்ரஸோ இல்லை உங்கள் வீட்டு அட்ரஸோ கூட அதில் வந்து பின் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஜிஎஸ்டி நம்பர் போட்டோன்னே உங்களோட கடை அட்ரஸ்ஸு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அதில் வந்துடும். இப்போ வந்து அமேசானில் உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வருது அப்படின்னா உங்களுக்கு வர ஆர்டரை நீங்கள் வந்து இப்போ வந்து முல்தானி மட்டி ஆர்டர் வருதுன்னா நீங்களே தான் பேக் பண்ணி கஸ்டமரோட அட்ரஸை நீங்கள் பிரிண்ட் பண்ணி ஒட்டணும். இந்த பேக்கிங் கவராக இருக்கட்டும் இல்லை வந்து இந்த பாக்ஸாக இருக்கட்டும், பாருங்கள் பாக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். இந்த பாக்ஸாக இருக்கட்டும் இந்த கவராக இருக்கட்டும் எல்லாமே நீங்களே உங்கள் காசில் வாங்கி தான் நீங்கள் வந்து பேக் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அமேசான் தரப்புலேருந்து உங்களுக்கு வந்து பேக்கிங் மெட்டீரியலோ இல்லை பாக்ஸோ இல்லை எதுவுமே தரமாட்டாங்க. அமேசானை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 நாள்லேருந்து அதிகபட்சம் 6 நாளுக்குள்ளே ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி பண்ணிடுவாங்க. உங்களுக்கு இதோட பேமெண்ட் என்றைக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு அப்புறம், அதாவது இன்றைக்கி சேல் ஆனிச்சுன்னா இன்னிலேருந்து 15 நாளைக்கு அப்புறம் ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி அந்த டேட்டு, அதாவது வியாழக்கிழமை பேமெண்ட் வருது. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வரும். இப்போது நீங்கள் வந்து மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்குது, நீங்கள் வந்து அமேசானில் வந்து பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க ரெகுலராக அப்படின்னா உங்களுக்கு வந்து வீக்லி வியாழக்கிழமை பேமெண்ட் ரிலீஸ் ஆகிடும். அது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஒவ்வொரு ப்ராடக்ட்டோட காசு வந்து பார்த்திங்கன்னா 15 நாளைக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வரும். அதாவது இன்றைக்கி இந்த ப்ராடக்ட்டை நான் வந்து ஷிப் பண்ணேன்னா இதோட காஸ்ட்டு 15 நாளைக்கு அப்புறம் தான் எனக்கு வரும். அது 2 வாரத்துக்கு அப்புறம் வியாழக்கிழமை நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ அடுத்தடுத்து நம்ம கண்டினியூவாக செல் பண்ணிகிட்டு இருக்கப்போ அந்த 15 நாளைக்கு ஒரு டைம் கேப்பில் அந்தந்த வாரத்தோட வியாழக்கிழமையில் நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். ஓகே, பேமெண்ட்லாம் பக்காவாக ஒர்க் ஆகும். நம்மளுக்கு வந்து வீக்லி பேமெண்ட்றதுனால பிரச்சனையே கிடையாது. நம்ம அதை வந்து பிஸ்னஸ்க்கு நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் அந்த மணியை. அமேசானை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பிஸ்னஸை வந்து எப்படி பண்ணுறதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து உள்ளே வந்தோம்னா பெனிஃபிட்டாக இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பார்ட் டைமாக கூட பண்ணலாம். நம்ம வந்து ஃபுல் டைமாக இதை வந்து அமேசான் தான் இப்போ இதை வந்து நம்ம ஃபுல் டைமாக காமர்ஸாக தான் பண்ண போகிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு மந்த்லி ஒரு 300 ஆர்டர்ஸ் 400 ஆர்டர்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஃபுல் டைமாக பண்ணலாம். உங்களுக்கு வந்து மந்த்லி ஒரு 50 ஆர்டர் தான் வருது 100 ஆர்டர் தான் வருது அப்படின்னா இதை நீங்கள் வந்து பார்ட் டைமாக கூட பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஒரு டைம் தான் நம்ம வந்து ஷிப் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு நாளைக்கு 2 டைம் 3 டைம்லாம் பிக்கப் பண்ண வர மாட்டாங்க. ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் பிக்கப் ஷெடியூலில் வரும். ஸோ அந்த அவங்க வர டயத்தில் நம்ம பிக்கப்புக்கு ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அவங்களே பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அமேசான் பேமெண்ட்டுக்கு நீங்கள் உங்கள் சேவிங் அக்கௌண்ட்டையும் கொடுக்கலாம். நீங்கள் வந்து கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட்டையும் கொடுக்கலாம். கரண்ட் அக்கௌண்ட் நீங்கள் கொடுக்குறது உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. பேங்க் சைட்லேருந்து நல்ல சப்போர்ட் இருக்கும். உங்களுக்கு லோன் ஆஃபர்ஸ் கூட கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து கரண்ட் அக்கௌண்ட் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது நல்லது. அமேசான் செல்லர் அக்கௌண்ட்டில் பல விதமான ப்ராடக்ட்டு நீங்கள் கூட சேல் பண்ணலாம். அதுக்கான லைசன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எல்லா விதமான ஃபுட் ப்ராடக்டாக இருக்கட்டும் இல்லை வந்து காஸ்மெட்டிக் ப்ராடக்டாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அமேசானில் சேல் பண்ணலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ராடக்ட் வேணும்னா நான் வந்து லிங்க் கீழே கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பை.